வீடியோட தம்ப்நெயில் ரொம்ப அழகா இருந்துச்சா? ஹாய். சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. இவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியணும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தயவு செய்து லிங்க்லாம் கேட்காதீங்க. கிடைக்குமா? நீங்க நினைக்கிறது சரிதான். இவங்களோட வீடியோவை ஏதோ ஒரு வகையில நீங்க தேடி தேடி பார்த்திருப்பீங்க. அப்படி தேடி பார்த்தவங்க கிட்ட ஒரு கேள்வி, நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஸ்க்ரோல் பண்ற கண்டென்ட் நீங்க சூஸ் பண்றதா இல்லனா அது உங்களை சூஸ் பண்ணுதா? அத பத்தி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அதான் தெரிஞ்சிச்சுல்ல. நீங்க நம்ம பாக்குற கண்டென்ட் வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்ல, பாக்குற ஒரு கண்டென்ட்டுக்கு பின்னாடியும் $1 பில்லியன் பிசினஸ் போய்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. அத பத்தி தெரியாமே நம்ம அதுக்கு கஸ்டமராவும் இருந்துட்டு இருக்கோம். ஓ மை காட். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னா எல்லா பசங்களோட டிவிடி பிளேயர்ல நெட் சென்டர்லயே ஒளிஞ்சு பாப்பாங்க. நெட் சென்டர் நீலாங்கற கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆகிட்டாங்களே. ஆனா இப்ப பாக்குற சோஷியல் மீடியா எல்லாமே அந்த கண்டென்ட் அவங்கள பார்க்க வைக்க தூண்டிட்டு இருக்கு. தூக்குதா? வெறும் ஒரே ஒரு ஸ்க்ரோல், ஒரே ஒரு கிளிக், ஒரே ஒரு ஸ்வைப், அவ்வளவுதான் நம்ம பிரெயினை நம்மளுக்கு தெரியாம செலவா பண்ணிடுவாங்க. சரி பரவாயில்ல மேடம். நம்ம நினைக்கிறோம் இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் தான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கடையில போயிட்டு நீங்க ஆஃப் பாயில் வாங்கி சாப்பிடுறீங்க, நாளைக்கும் ஆஃப் பாயில் வாங்கி சாப்பிடுறீங்க, நாளடைக்கும் ஆஃப் பாயில் வாங்கி சாப்பிடுறீங்க. ஸோ அந்த கடையில தினமும் முட்டை வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க. கரெக்டா? சார் வடகரி அதே மாதிரி நீங்க சோஷியல் மீடியால பாக்குற ஒரு பிகினி போஸ்ட்டுக்கும் ஷர்ட்லெஸ் போஸ்ட்டுக்கும் நீங்க லைக் பண்ணி நைட்டு தேவைப்படும் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? அதை தெரிஞ்சுக்கிட்ட சோஷியல் மீடியா கடைக்காரன் நம்ம கஸ்டமருக்கு நாளைக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்க வரும்போதெல்லாம் அதே வீடியோஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறான். பெப்பர் தூக்கலா 2 ஆஃப் பாயில். இந்த சொசைட்டியும் சும்மா இல்லாம உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான் நீ கெத்து அப்படின்னு ஒரு ஃபேம பசங்களுக்கு செஞ்சு விட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. உண்மையை சொல்லணும்னா நீங்க கஸ்டமர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க தான் உங்களுக்கு ப்ராடக்ட். கடைசி வரைக்கும் உங்க முட்டை உடையாம பாத்துக்கிட்டேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அதாவது உங்க டைமும் காசும் உங்க ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாம நீங்க அதை வித்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ப்ரெஷருக்காக நீங்க அடிமையாகாம உங்க காதலையும் காதலியையும் நேசிங்க. அதை விட பெரிய போது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அப்படி உங்க காதலியை லவ் பண்றதுனால வர ப்ராப்ளம பார்ட் 2ல சொல்றேன். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்த மன்னிச்சிருங்க நண்பா.